ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், இல்லைனாக்கா ஒரு ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்கும். நமக்கு ஈஸியாக கிடைக்கிற இன்க்ரீடியன்ட் வச்சு தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து ஜவ்வரிசியும் உடச்சக்கல்லையும் வச்சு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இங்கே கொஞ்சம் ஜவ்வரிசியை நான் ஊற வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி இந்த கப்பால் 1 கப் போட்டு நான் ஒரு அரை மணி நேரம் ஜவ்வரிசியை ஊற வச்சுருக்கேன். இப்போ நான் அதில் தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வர்றேன். இதுக்கு நீங்கள் எந்த தண்ணியுமே சேர்க்க வேண்டாம். நல்லா ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு வர்ற அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் கீழே போடுறேன். அது ஒரு பேஸ்ட்டு மாதிரி இருக்கா, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. இப்போ அதே கப்பில் நான் ஒரு கப் உடச்சக்கல்ல எடுத்து அதையும் நான் மிக்சியில் நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வர்றேன். இப்போது இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ அதே பவுலில் நம்ம ஆல்ரெடி அரைச்ச அந்த ஜவ்வரிசி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் எந்த தண்ணியுமே சேர்க்காம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் எள்ளு போட்டுக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். இப்போது நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு சப்பாத்தி பதத்துக்கு தேய்ச்சிக்கோங்க. இப்போ நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், நல்லா ஒரு சப்பாத்தி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இதில் நம்ம உடச்சக்கல்லையும் ஜவ்வரிசி மட்டும்தான் சேர்த்துருக்கோம். நல்லா ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போது இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் இன்றைக்கி நல்லா பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு 1/2 கப். இதில் ஒரு பாதி தக்காளி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக புதினா எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா பிளெண்ட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம வதக்காமல் தான் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு வச்ச மாவை ஒரு முறை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அதுலேருந்து ஒரு உருண்டை உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த சைஸில் எடுத்திருக்கேன். இப்போ இது மேலே நான் கொஞ்சமாக கோதுமை மாவு தெளிச்சுட்டு இப்போ அதை நான் சப்பாத்தி கட்டையால் நல்லா திரட்ட போகிறேன். நம்ம எப்படி சப்பாத்திக்கு திரட்டுவோமோ அதே மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. நல்லா ஈவனாக வரும், அதனால நல்லாவே திரட்டலாம். ஸோ இப்போ இதில் நம்ம ஸ்டஃப் பண்ணி தான் செய்ய போகிறோம். அதனால் ஓரளவுக்கு தேய்ச்சிட்டு இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக நான் மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலாவை எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம ஆலு பராத்தா எப்படி செய்வோமோ அதே மாதிரி இதை இப்போ மடிச்சுட்டு நம்ம அப்படியே திருப்பி ஒரு முறை தேய்க்க போகிறோம். இப்போ நீங்கள் கைனாலே இந்த மாதிரி ஒரு உருண்டையாக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இது மேலே இன்னும் கொஞ்சமாக நான் கோதுமை மாவு தெளிச்சுட்டு அப்படியே நான் திரும்பவும் கட்டையால் தேய்க்க போகிறேன். இது நீங்கள் வந்து ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம், இல்லை ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செய்யலாம். இதுக்கு நீங்கள் சாஸ் இருந்தால் சாஸ் வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் குருமா இருந்தாலும் குருமா, இல்லை சால்னா, அது மாதிரி எது இருக்கோ அதை வச்சு சாப்பிடுங்க. இதுக்கு ஆனியன் ரைத்தா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை நான் தோசைக்கல்லில் போட்டு எடுக்க போகிறேன். இப்போ இது மேலே தேவையான அளவு எண்ணெய் தேய்ச்சிட்டு 2 சைடும் நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு நான் திருப்பி போட்டுக்கிறேன். நம்ம ஆலு பராத்தா எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் இந்த ப்ரொசீஜரும். ஸோ எப்போதும் நம்ம கோதுமையில் இல்லை மைதாவில் செய்வோம். அந்த மாதிரி எப்போதும் ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிக்குதுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதில் நம்ம சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே ரொம்ப ஹெல்த்தியானது தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு திரும்பவும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.